கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். 12 கோத்திரத்திலுள்ள 12 பேர் ஒரே மாதிரியான கோல்களை கொண்டு சாட்சி பீடத்திலே வைத்தார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது. அது இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பட்டியலில் நீங்கள் இல்லைன்னா, ஆண்டவரே நானும் அந்த பட்டியலுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் துளிர் விடும் காலம் வரும். கடந்த நாட்களை நீ முன்னேறி வரும் பொழுது உன்னுடைய துளிரை மற்றவங்க உடைச்சிருக்கலாம். கொஞ்சம் முன்னேறி வர நேரத்தில், துளிர் விட்டு வர நேரத்தில் ஆசிட் ஊற்றி அழிக்கிறது மாதிரி அழிச்சிருக்கலாம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பட்டியலில் நீ வந்தியன்னா இரவோடு இரவாக மாற்றங்கள் வரும். ஒரே ராத்திரியில் கர்த்தர் உன்னை துளிர்விட பண்ணுவார். அது எப்படி தான் காஞ்சி போன கொம்பாக இருந்தாலும் சரி, செத்துப்போன எலும்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உயிர் மீட்சி கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் உங்களை விட்டு தூர போயிட்டேன், நீர் என்னை தெரிந்து கொண்டது உண்மை, என்னை அழைத்தது உண்மை, ரட்சிப்பை கொடுத்தது உண்மை, ஆனால் என்னை மிஸ் ஆயிட்ட ஆண்டவரே, மறுபடியும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் பட்டியலில் என்னை சேர்த்துருங்கப்பா, உங்கள் தொழுவத்தில் சேர்த்துருங்க. தப்பு பண்ணிட்டேன், வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நல்ல அடி வாங்கிட்டேன், அவமானப்பட்டுட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அடைக்கலமாக விழுந்த ரூத்தை பத்து வேதம் சொல்லும் பொழுது, நீ எந்த வாலிபர்களுக்கு பின்னால் போகாமல், எந்த தரித்திரனுக்கு பின்னால் போகாமல், நீ குணசாலியாக இருந்ததுனால, நீ பெரியவனுடைய சாட்சியை காத்து கொண்டதுனால, நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் நீ குணசாலி என்பதை அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவளுடைய வாழ்க்கை துளிர்த்தது, இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட்டது. அவளுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சந்ததி, நல்ல சந்தானம், நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணினார். உங்களுக்கும் துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, மக்கள் ஆண்டவரே நீர் சொல்ல இந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பட்டியலிலே நாங்களும் வந்து நிற்கிறோம். எங்களையும் அந்த பட்டியலை சேர்த்து எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும், எங்கள் வியாபாரத்தை துளிர்க்க பண்ணும், என்னுடைய ஊழியத்தை துளிர்க்க பண்ணும், என்னுடைய படிப்பை துளிர்க்க பண்ணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும். ஆண்டவரே, பிடுங்கப்பட்டவருடைய வாழ்க்கை மறுபடியும் நாட்டப்படட்டும், இடிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படட்டும். நடைபெற வேண்டிய எல்லா சுப காரியங்களை ஆண்டவர் தலைமை தாங்கி நடத்தித்தார். மகிமையான நல் விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். நல்ல சந்ததி சந்தானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த பூமியிலே கனம் பொருந்தின பிள்ளைகளாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.